வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றப்பே சொன்னால், தமிழக மக்கள் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி கிட்ட நம்ம ஆட்சியை ஒப்படைச்சிட்டோம், இன்றைக்கி கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி சபாநாயகராக உட்கார வச்சுருக்க ஒருத்தர் பைப்பில் பெண்களோடு கொடுத்து தெருவாக பஸ் ஸ்டாண்டாக சப்பளவான சொன்னவரதா ஒரு செய்தி வருது. அவர் முழுக்க கிறிஸ்துவ பாதிரியார் தான். கிறிஸ்தவத்து மதப்பிரச்சாரம் கிறிஸ்தவத்தை பரப்புறவர் தான் அவர் இன்றைக்கி சபாநாயகர் உட்காந்துக்கிறாரு. முதல்ல சபாநாயகர் பதவியில் உட்காந்து மக்களுக்கு ஏதாவது நல்ல உரை ஆற்றுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பைபிளில் வர வசனத்தை தான் மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக தாரேஸ் அகமது அப்படிங்கிறவர் பதவியில் போட்டிருக்கிறாங்க. அதுபோக மகளிர் ஆணையத்துக்கு அப்படிங்க மரியம் பல்லவி பல்தேவ் அப்படிங்கிறவர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது அரசு அதிகாரிகள் அனைவருமே 100% கிறிஸ்தவ முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. அதுபோக இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்லேயே பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை அதிகாரிகளாக கிறிஸ்துவலாகவும் முஸ்லீம்களாகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு இந்து சமயத்து மேலேயும் இந்து மதத்து மேலேயும் பற்றில்லாத, நம்பிக்கை இல்லாத, இந்து மதத்தை மதிக்காத, இந்து மத மாண்புகளை மதிக்காத அதிகாரிகளை இந்து சமய அறநிலையத்துறையில் அதிகாரிகளாகவும் பொறுப்பாளர்களாகவும் போட்டால் இந்துக்களுடைய அந்த கோயிலுடைய மாண்பும் மரியாதையும் எவ்வாறு மதிக்கப்படும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நேற்றும் கூட ஒரு சமூக வலைத்தில் ஒரு தம்பதியர் பேசியிருந்தாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த அர்ச்சகரை 4000 பணம் கேட்டார். 4000 பணம் இல்லைன்னு சொன்னதுனால வரிச்சிலுவான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இந்த மாதிரி அவலநிலை விஜய் அவர்கள் ஆட்சியத்து 2ஆம் நாளில் இந்த மாதிரி அவலநிலை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அறநிலையத்துறையில் இந்துக்கள் இல்லாமல் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அந்த அறநிலையத்துறையை நிர்வகிக்கிறது தான் இதுக்கெல்லாம் முழு காரணம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி இனிமேல் ஒரு குடும்பத்தோடு ஒருத்தர் கோயிலுக்கு போனோம்னா குறைஞ்சது ஒரு 5000 10,000 கொண்டு போனால் தான் சாமியை பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. இதே ஒரு வக்பு வாரியத்தில் ஒரு இந்து பொறுப்பில் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. வக்பு வாரியம் ஒத்துக்காது. அப்படி போடவும் முடியாது, போடவும் விடவும் மாட்டாங்க. அதுக்கு ஏற்பட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி பிரச்சனையெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஆனால் இந்து மதத்தில் கேடுகட்ட சுரணகட்ட நாய்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அதிகாரி அவ்வளோதான் தெரியுமே தவிர அது அவன் கிறிஸ்தவனா முஸ்லீமா அப்படின்னு தெரியும். இதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ ஒரு சர்ச்சில் ஒரு பொறுப்பில் ஒரு இந்து இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு இந்து அறநிலையத்துறையில் ஒரு கிறிஸ்தவனும் சரி, ஒரு முஸ்லீமும் சரி, அனைத்து பொறுப்புலையும் இருக்கலாம். அதை நிர்வாகம் பண்ணலாம். எவனுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இந்துக்கள் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறானுங்களா, இல்லை சூடு சுரணை இருக்குதா இல்லையா, அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே மீறி ஏதாவது அங்கே தப்பு ஒரு நடந்துருச்சு அப்படின்னா இவனுக்கு என்ன முட்டு கொடுப்பானு தெரியுமா? அறநிலையத்துறையில் இருக்கிற அவன் பண்ணுற இதுக்கு எங்கள் அண்ணன் சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார், அவர்களால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இவனுக்கு பண்ணுற கிரமத்துக்கு அவருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு முட்டு கொடுத்தா இவனுக்கு பேசுவானுங்க. இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வரும் ஒரு காலத்துக்கு. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு துறையிலையும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது இந்துக்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக அது நடக்கும், நடந்தே தீரும். இப்போ மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி ஆட்சியில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்துக்கள் 3ஆம் தர குடிமக்கள், 2ஆம் தர குடிமக்களாக 3ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவனாலேயும் முஸ்லீம்னாலேயும் இந்துக்கள் அடித்து துரத்தப்பட்டாங்க. அவங்க சொந்த நாட்டிலே அகதிகளாக இருந்தாங்க. இந்துக்கள் அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்து அவனோட சொந்த இடத்துல கூட அவன் குடியேறக்கூடிய அந்தளவுக்கு இந்துக்களை கொடுமைப்படுத்தி அடுத்து துரத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்துக்கள் திருந்தி இந்துக்கள் நமக்கு, அதாவது இந்துக்களுக்கு சாதகமாக யார் ஆட்சி அமைப்பாங்க, இந்துக்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்துக்களுக்குன்னு இல்லை பொதுவான ஆட்சி சொல்லணும். கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீம் இருந்தாலும் சரி, இந்து வந்தாலும் யாருக்கு பொதுவான ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற பார்த்து
கிறிஸ்துவனாக இருந்தால் கிறிஸ்துவனாக இரு, முஸ்லீம் இருந்தால் முஸ்லீம், இந்துவனா இந்து, ஆனால் ஒற்றுமையாக இரு. ஆனால் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இஸ்லாமியனோ வந்து இந்துக்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்கூடாது அப்படின்னு ஆட்சி நடத்துறவன் தான் உண்மையான ஆட்சி நடத்துகிறவன். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் வந்து ஆட்சி மாற்றம் வந்திருக்குது, பாஜக வந்து ஆட்சிக்கு வந்திருக்குது. இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரம் வரும். கிறிஸ்தவர்கள்ட்டையும் முஸ்லீம்கிட்ட இப்போவே ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள், அதாவது இஸ்லாமியர்கள் அதிகமாக, அதாவது கன்னியாகுமரி மாவட்டமெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்துக்கள் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட முடியறதில்ல. சாமி கும்பிடுறதுக்கு ஏற்பட்ட தடங்கள் விதிக்கிறதா வந்து நம்ம செய்திகள் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்துக்கள் நிம்மதியாக இருக்க முடியதில்லை, நிம்மதியாக சாமி கும்பிட முடியதில்லை. நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் கூட தச்சமத்தில் இருந்த பிரச்சனைக்கான 2 வருஷம் முன்னாடி கூட அந்த பள்ளிவாசல் இருக்கிற ஏரியாவில் வந்து பூவோடெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அதனால் இஸ்லாமியர்கள் அதிகமாக இந்துக்கள் ஒரு 100 பேர் இந்துக்கள் இருக்கிற இடத்துல கூட ஒரு இஸ்லாமியில் ஒரு கிறிஸ்தவனோ சந்தோஷம் வரலாம். ஆனால் ஒரு 10 கிறிஸ்தவனோ 10 இஸ்லாமியனோ இருக்கிற இடத்துல ஒரு இந்து நிம்மதியாக வாழ முடியுமானா வாழ முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் என்றைக்கு மாறும் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் நடந்த மாதிரி பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் வாழும்போது இருக்கிற இடத்துல வந்து இந்து வந்து வாழவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஹிந்து அவனோட சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்து அகதியாக வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்படும். அன்னைக்கு தான் இந்து திருந்துவான். அன்னைக்கு தான் வந்து யார் மதச்சார்பற்ற ஆட்சி பண்ணுறாங்க, எல்லா மதத்தையும் யார் ஒற்றுமையாக பார்க்குறாங்க, எல்லா மதத்தையும் யார் சமமாக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்து ஓட்டு போட சூழ்நிலை வரும். அது வரைக்கும் இந்துக்கள் திருந்த மாட்டானுங்க. யார் ஆட்சி பண்ணுறாங்க, யாருக்கு நல்லா செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இந்துக்களுக்கு செய்கிறாங்களா, முஸ்லீம்களுக்கு செய்கிறாங்களா, இந்து ஆட்சி பண்ணுறானா, கிறிஸ்துவ ஆட்சி பண்ணுறானா, ஆட்சிக்கு வர்றவன் கிறிஸ்துவனு சப்போர்ட் பண்ணுறானா, முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறானா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணி இன்றைக்கி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கும் போது நான் எல்லா மதத்துக்கும் சமமாக தான் இருப்பேன், எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து அதாவது உதயநிதி அவர்கள் வந்து நான் சனாதன தரத்தை அடிப்பேன் அப்படின்னு சொன்னப்போ விஜய் அவர்களை வந்து வாயே திறக்கல. அவர் வந்து கண்டிப்பாக அவருக்கு அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இது வந்து மதச்சார்பற்ற அரசு, இங்கே வந்து ஒரு மதத்தை வந்து தவறாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. ரெண்டாவது அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ நினைக்கிறேன், பேர் முஸ்தபான்னு நினைக்கிறேன், அந்த புறம்போக்கு நாய் அவனும் சொல்கிறான் நான் சனாதன தர்மத்தை அழிப்பேன், சனாதனத்தை அழுந்ததுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் விஜய் அவர்கள் வந்து வாயை திறக்கல. அப்பவும் விஜய் வந்து நான் வந்து அனைத்து மதத்துக்கும் சமமானவன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த விஜய் வந்து அவனை கண்டிச்சிருக்கணும், கூப்பிட்டு நம்ம வந்து மதவாதி இல்லை, மதச்சார்பற்ற அரசு, நான் மதச்சார்பற்ற அரசு தான் நடத்தணும், அதனால் வந்து இந்த மாதிரி பேசுறது கண்டனத்துக்குரியதே அப்படின்னு சொல்லி போட்டு கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஏன்னா விஜய் அவர்களும் கிறிஸ்துவ மிஷினரிகளின் ஆள்தான். அமெரிக்காவிலிருந்து அவருக்கு ஒரு அது வாழ்த்து செய்தி வந்த மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது. அதாவது கிறிஸ்துவர்கள் தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்துவனுடைய ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலிருந்து ஒரு செய்தி அனுப்புனதா ஒரு வாட்ஸ்அப் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அது மொத்தம் நான் சொல்கிறது, மொத்த தமிழ்நாட்டையும் கிறிஸ்துவ மிஷினரிக்கிட்ட நாம் அடமானம் வச்சுட்டோம் அப்படிங்கிறத உண்மை. இதுக்குண்டான பலனை இந்த 6 மாதமோ 1 வருஷமாக ஆட்சியில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ நாள் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய கொடுமையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஜெய்ஹிந்த், வணக்கம்.